ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? அந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். சந்திக்க வைத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவ சமூகத்துக்குள்ளாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம்மை ஆண்டவர் இதுவரையிலும் ஜீவனோடு கூட காத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, என்னுடைய கிளை சபையினுடைய தேவைகளுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். அநேக தேவைகளுக்கு மத்தியிலே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். செபிங்க. கொடுக்க உதார்த்தம் உள்ள பிள்ளைகள் என்னோடு கூட காண்டாக்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சரி, இந்த நாளிலும் எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனம். 3:14. ஆவி என்னை உயரே எடுத்துக்கொண்டது, நான் என் ஆவியின் உக்கிரத்தினாலே மனம் கசந்து போனேன், ஆனாலும் கர்த்தருடைய கரம் என் மேல் பலமாக இருந்தது. அல்லேலூயா. ஆவி என்னை உயர எடுத்து கொண்டு போனது, அதனால் நான் மனம் கசந்து போயிட்டேன், வேதனை அடைஞ்சிட்டேன், துக்கம் அடைஞ்சிட்டேன், ஆனாலும் கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்தது. அந்த ஆவியானவர் எப்படியாய் நடத்துகிறார் என்பதை நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்களானால், ஆண்டவர் இந்த எசேக்கியேலை, என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு உலர்ந்த எலும்புகளுக்கு உள்ளாக கடந்து போய், பள்ளத்தாக்கிலே கடந்து போய் அதை உயிர்ப்பிக்கத்தக்கதாய் அவனுடைய வாயிலிருந்து வார்த்தையை கொடுத்து அதை உயிர்ப்பிக்கவும் அதை மகா சேனையாக எழும்ப வைக்கவும் கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு உயிர் மூச்சு வருவதற்கு ஒருவனை கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், என் அன்பு தேவ பிள்ளையே, சோர்வு வரதான் சரியும், மனக்கசப்பு வரதான் செய்யும், இல்லை வேதனை இருக்கும், துக்கம் இருக்கும், பாரம் இருக்கும். என்னடா அது இவ்வளோ போட்டு ஆண்டவர் என்னை புரட்டி எடுக்கிறாரு என்று சொல்லி. அல்லேலூயா. ஆனால் அதுக்கு என் அன்பு தேவ பிள்ளை, அதுக்கு பின்பாக ஒரு உயிர் மீட்சி இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஆனாலும் இதுக்கு நடுவில், இது புரட்டப்படுகிற நேரத்திலும் உயிர் மீட்சி அடைய வேண்டிய காலத்துக்குள்ளாகவும் கர்த்தருடைய கரம் நம் மேலே தான் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம் மேலே இருந்துச்சுன்னா ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டார். ஒருவேளை நீ துக்கத்தினாலே கூட நீ சோர்ந்து போயிருந்திருக்கலாம், பிரச்சனை போராட்டம் தாங்க முடியல ஆண்டவரேன்னு சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, என் கரம் உன் கூட இருக்கிறது மகளே, என் கரம் உன் மேலே இருக்கிறது, நீ ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததுனால தான் தொடர்ந்து அவனை கர்த்தர் வழி நடத்தி கொண்டே போனார். இன்றைக்கு உன் மேலே கர்த்தருடைய கரம் இருக்கிறது என்பதை ஆவியானவர் இன்றைக்கு உனக்கு உறுதிப்படுத்துகிறார், உன்னோடு கூட பேசுகிறார். என் கரம் உன் கூட தான் இருக்கிறது என்று சொல்லி. ஒருவேளை யாருன்னா உன்னை துன்பப்படுத்துகிறாங்களா, துயரப்படுத்துகிறாங்களா, பாடுகளுக்குள்ளாக உன்னை நடத்துகிறார்களா, பயப்படாத, அதுக்கு சோர்ந்து போகாதே, என் கரம் உன் கூட தான் இருக்கிறது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஊழியத்தின் பாதையிலே கூட எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்கசப்புகள், மனவேதனைகள், துக்கங்கள், தேவைகளுக்கு மத்தியில் ஓடுகிற ஓட்டங்கள், பாரங்கள், ஆத்துமா தாகம், ஆத்துமா பாரம், பல விதத்திலே ஓடினாலும் மனக்கசந்து போய் நான் நின்றாலும் படுத்தாலும் செபித்தாலும் கர்த்தருடைய கரம் என்னை தாங்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் அவருடைய கரத்தினால் என்னை தாங்கி கொண்டிருக்கிறபடினால்தான் தொடர்ந்து இயேசுவுக்காக, ஆண்டவருடைய மந்தைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் பிரியமானவர்களே, தெய்வ சமூகத்துக்குள்ளே மனங்கசந்து போயிருக்கிறீங்களா? டோன்ட் வரி, பயப்படாதீங்க. என் ஆண்டவர் உங்கள் மேல் அவருடைய கரத்தை, ஆணிப்பாய்ந்த கரத்தை வைத்திருக்கிறார். அவரே உங்களை ஆட்சி தேற்றுவார், உங்களை நடத்துவார். ஒரு உயிர் மீட்சி பின்னாடி உண்டாகும். பயப்படாதே, பயப்படாதே. கர்த்தர் உன்னை உருவாக்குகிறார் என்று நினை. கர்த்தர் உன் கூட பேசி கொண்டிருக்கிறார் என்று நினை. ஆண்டவருடைய கரம் உன் மேலே தான் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திக்கொள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபிப்போமா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்தீங்கள் அல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்கள் மேலே இருப்பதற்காக நன்றி. மனம் கசந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய கரத்தை வைத்து கர்த்தர் ஆண்டவரே அவர்களை பலப்படுத்தி ஒரு மீட்சிக்குள்ளாக நடத்துவீராக. தேவையில்லாமல் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மனம் கசப்புக்குள்ளாக உள்ளாக்குகிறவர்களை கர்த்தர் நீங்கள் ஆண்டவரே விசாரித்து நடத்த முடியாது ஜெபிக்கிறேன். நியாயம் விசாரியும் உடைய கரத்தில் முற்றிலும் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிற பெரிய காரியத்தை செஞ்ச நாளில் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிற ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும். இயேசு சுவாமி
ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன், சபைகளுக்காக, சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். பெரிய காரியத்தை செய்ய சொல்கிறது இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.